ஹாய். பாருங்க, ரேஷன் அரிசி. இது எங்கள் ஊரில் போடுற ரேஷன் அரிசி. இந்த அரிசியில் வந்து இட்லி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இட்லி வந்து நல்லா பூ மாதிரி வரும். இது கூட என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இருங்க. 1 கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசி, அதுக்கு வந்து 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு. இது வந்து 1/4 கிலோ பிடிக்கும் அந்த கிளாஸ் வந்து. இது வந்து 1 கிலோ ரேஷன் அரிசி கூடவே சேர்த்துட்டேன். வெந்தயம் வந்து ரொம்ப அவசியம். இது வந்து வெந்தயம் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுவேன். இது நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா இதை வந்து கழுவி ஊற வைக்கணும். நான் எப்பயுமே கழுவிட்டு தாங்க ஊற வைப்பேன். 1 கிலோ ரேஷன் அரிசிக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 1.5 டீஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியங்க. நான் இதில் வந்து சோடா கிடா எதுவுமே நான் போட மாட்டேன். இட்லி செய்யும்போது நான் அப்படியே இதை 4 வாட்டி கழுவிட்டு, சிலர் வந்து ஊற வச்சுட்டு லாஸ்ட்டில் கழுவுவாங்க. நான் கழுவிட்டு தான் ஊற வைப்பேன். 4 ஹவர் ஊறினா போதுங்க. நல்லா மொறுன்னு மீடியமாக வந்து இதை அரைச்சிக்கணும். நல்லா ரொம்ப நைஸாக இருந்தாலும் களி மாதிரி வரும் இட்லி வந்து. இது கொஞ்சம் வந்து மொறுன்னு அரைச்சிக்கணும் அரைக்கும்போது. இதனால் 4 ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு நாளைக்கு இட்லி செய்வது காமிக்கிறேன். நல்லா சூப்பராக வருவேன் இட்லி. சோடா பொடியே தேவை கிடையாது. சிலர் வந்து சோடா மாவு போட்டு தான் சிலர் இட்லி செய்வாங்க. இந்த மாதிரி பக்குவமாக ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து நல்லா மொறுன்னு அரைச்சி நல்லா புளிக்க வச்சுட்டு இட்லி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாய்.